பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல வாழ்வளிக்கக்கூடிய செய்திகளை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி விடுதலை அளிக்கக்கூடிய சத்தியம். ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லி நம்ம பேசிஃபை பண்றதில்ல, சிச்சுவேஷன்ஸை சூழ்நிலைகளை அப்படியே மூடி மறைக்கிறது இல்லை. பாருங்க, ஒன்ஸ் ஃபார் ஆல் பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்படியான வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம், அதை தான் பேசுகிறோம், நம்ம வாழ்க்கையில் விடுதலையை அனுபவிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்றைக்கும் கூட மார்க் 7வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மார்க் 7வது அதிகாரம். இன்னைக்கு பாருங்க, இந்த பரீட்சையின் நாட்களில் அநேக தாய்மார்கள் 10th +2 பிள்ளைகளுடைய தாய்மார்கள் பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. பிள்ளைங்க எப்படி எழுதுவாங்களோ, பப்ளிக் எக்ஸாம் கொண்டு போய் விடணும், கூட்டிகிட்டு வரணும், இந்த மாதிரி பல கவலைகள். பிள்ளைகளுடைய பலவீனத்தை குறித்து, அவங்களுடைய படிப்பை குறித்து கவலை, டென்ஷன். பாருங்க, பலவிதமான இந்த மாதிரி பயங்கள், கவலைகள், பிள்ளைகளை குறித்த காரியங்கள். பாருங்க, அப்படி இங்கே ஒரு ஸ்திரீயை பார்க்க போகிறோம். அந்த ஸ்திரீ பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஒரு விசுவாசிக்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்தால். அப்போ ஒரு ஸ்திரீ விசுவாசிக்கும் பொழுது, ஒரு பெண் குடும்பத்தை கட்டுகிறவள் ஒரு விசுவாசம் உள்ள தாயாக இருக்கும் பொழுது அங்கே எப்படி சூழ்நிலையே மாறுது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, மார்க் 7வது அதிகாரம் 25வது வசனம். மார்க் 7:25. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். இந்த குழந்தைக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்கு. அந்த பிள்ளையினுடைய தாய் இயேசுவை குறித்து கேள்விப்படுறா. பாருங்க, கேள்விப்பட்டு எப்படியாவது இவரை பாத்திரணும்னு சொல்லி வந்து அவருடைய பாதத்துல வந்து விழுந்துட்டா. பாருங்க, இவ ஒரு கானானிய ஸ்திரீ. இவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு முதல்ல கொடுக்கப்படவே இல்லை. பாருங்க, கானானிய ஸ்திரீ. இவ இஸ்ரவேல் வீட்டார சேர்ந்தவள்ல. பாருங்க, அப்போ இவளுக்குள்ள எப்படி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கா, எப்படி இவளுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசம் வந்துச்சு, அவர்கிட்ட போனா கண்டிப்பா என் மகா குணமடைஞ்சிருவா அப்படிங்கிற ஒரு விசுவாசம். பாருங்க, பிசாசு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடு எப்படி இருந்திருக்கும். ஒரு சிறு பெண், அந்த பெண்ணு அந்த குழந்தைய பார்த்து பார்த்து இந்த தாய் எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பா. எத்தனை ஆண்டுகள் இந்த பிரச்சனையில இருந்தாலோ தெரியல. பாருங்க, அப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வந்து இயேசுவை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டு அவருடைய பாதத்திலேயே விழுந்துடுறா. பாருங்க, அடுத்தது 26வது வசனம். அந்த ஸ்திரீ சேரோபேனிகேயா தேசத்தாளாகிய கிரேக்கு ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். ஆண்டவரே, என்னுடைய மகளுக்கு இருக்கிற இந்த பிசாசை நீங்க எப்படியாவது நீங்க போக்கிடணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறா. பாருங்க, 27. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். பிள்ளைகள்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாம் பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற பிஸ்கட் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி நாய்களுக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இருந்தாலும் இந்த ஸ்திரீ மனம் சோர்ந்து போகவே இல்லை. இவர் கண்டிப்பா என்னுடைய மகளை குணப்படுத்துவார்ன்ற ஒரு விசுவாசம் இருந்தது. இவ்வளோ கடினமான வார்த்தைய இயேசு சொல்லி இருந்த போதிலும் அடுத்தது அவ வாயிலிருந்து எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகள் வருதுன்னு பாருங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, தன்னுடைய காரியத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறா. பாருங்க, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். நம்ம நாய்க்குட்டிங்கெல்லாம் டேபிள் கடியே உட்கார்ந்துருக்குதுங்க. நம்ம சாப்பிட்றத சிந்தும் போது அதை பொறுக்கி திங்குதுங்க. அந்த மாதிரி ஒரு நாயை போல நான் உங்க கால் கடி உங்க பாதத்துல விழுந்திருக்கிறேன். எப்படியாவது என் மகளை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட உட்கார்ந்துருக்கிறா. பாருங்க, 29வது வசனம் பாருங்க. அப்போ மார்க் 7:29. அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். பாருங்க, இவளுடைய விசுவாசம். பாருங்க, இவ இந்த இடத்துல ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறா. குழந்தை எங்க இருக்கு? வீட்டுல இருக்குது. ஆனா இவளுடைய விசுவாசம் ஆண்டவரையே ஆச்சரியத்துக்குள்ளாக்கி என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். பிசாசு போயிருச்சு.
நீ தாராளமா அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. 30வது வசனம், அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவர்னால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை பிரியமானவர்களே. சின்ன காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கறது. நம்மளுடைய பாவங்களை அவர் எண்ணுகிறது இல்லை, நம்ம குற்றங்களை அவர் எண்ணுகிறது இல்லை. நீ இந்த பாவம் பண்ணிட்ட, அதனால உன் மகளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குற்றப்படுத்துகிற ஆண்டவர் இல்லை. பாருங்க, அவளுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்றாரு. அவ அந்த விசுவாசத்துல எவ்வளவு ஆணித்தரமா இருக்கான்னு. நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் பிள்ளைய நீங்க குணமாக்குவீங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இயேசுவை குறித்து அவ கேள்விப்பட்டது அதுதான். அவர் குணமாக்குகிறவர், அவர் நல்லவர், அவர் அன்பான ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அறிந்து வந்துதான் அவருடைய பாதத்துல அப்படியே விழுந்திருக்கா. பிரியமானவர்களே, இன்றைக்கு இதை போல நீங்க எத்தனை வகையான பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய அன்பு மகா பெரிய அன்பு. அவர் கைவிடாதவர், அவருக்கு கைவிடவே தெரியாது. பாருங்க, உங்களை நேசிக்கிறவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவருடைய அன்பை மட்டும் இன்னைக்கு நீங்க நோக்கி பாருங்க. அவர் மேல விசுவாசம் வைங்க. இவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார், என் குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கிறார், என் பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறார். பிள்ளைகளுக்கு பலவீனம்னு சொல்லி அநேக தாய்மார்கள் ஃபோன் பண்றீங்க. ஃபோன் பண்றது நல்லதுதான், நான் ஜெபிக்கிறேன். ஆனாலும் உங்களுடைய விசுவாசம் எங்க? நீங்க விசுவாசித்து கர்த்தருடைய பாதத்துல போய் விழுகிறீங்களா? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் மக சுகமாவா அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட அவர் பாதத்துல போய் விழுகிறீங்களா? அருமையான தாய்மார்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் வேணும்னு ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார், உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு புறஜாதி பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குமாயின், நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள், அவருடைய உடன்படிக்கையின் மக்கள். நமக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அன்னைக்கு அவளுக்காக ரத்தம் சிந்தப்படல பாருங்க, இன்றைக்கு நமக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு விசுவாசிங்க, அவர் மேல நம்பிக்கை வைங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க, நிச்சயமா என் சூழ்நிலை மாறும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நாங்க சுகத்தை பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால. நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. இந்த பண கஷ்டத்துல இருந்து நீங்க நிச்சயமா எங்களை விடுதலை பண்ணுவீங்க. குழியில கிடக்கிற எங்களை தூக்கி நீங்க நிறுத்துவீங்க, மலை மேல எங்களை நீங்க நிறுத்துவீங்க. நாங்க விசுவாசிக்கிறோன்னு விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசும் பொழுது அது கர்த்தருக்கு அவ்வளோ பிரியம். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். பிசாசானவன் போயிறத பாப்பீங்க, நீங்க அவன் ஓடியே போயிடுவான். நீங்க வசனத்துல நிக்கிறத பார்க்கும் போதே அவன் ஓடிடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. விசுவாச வார்த்தைகளை நம்ம வாயை திறந்து பேசணும்னு எதிர்பார்க்கிறாரு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவோம். நம்ம குடும்பத்துல ரட்சிப்பை பார்ப்போம். நம்ம மூலமா நம்ம குடும்பம் அவருக்குள்ளாக ஊன்ற கட்டப்படும். அவருடைய அன்பு மகா பெரியது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென்.